ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இனிய மாட்டுப் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். நேத்தி பொங்கல் அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு காரை வர சொல்லி கிளம்புனோம். எங்கன்னு கேட்டால் சஃபாரி ஹைப்பர் மார்க்கெட்னு சொன்னாங்க. ஏன்னு கேட்டேன், மிட் நைட் சேல் போட்டிருக்காங்க ரக்ஷினி, 11:55க்கு ஸ்டார்ட் பண்ணி 2 o'clock வரைக்கும் மிட் நைட் சேலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நம்மளுக்கு மாட்டு பொங்கல்னு இவங்களுக்கும் கேட்டுடுச்சு போல் அப்படின்னு நாங்கள் உடனே ஓடோடி போயிட்டோம். அதுக்கப்புறம் ஆஃபர் புக் எடுத்துகிட்டு போனால் இன்னும் 10 minutes டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு உடனே கண்ணு போகிற இடம் இந்த மேக்கப் செக்ஷனை நோக்கி தான். ஸ்கின் கேர், ஹேர் கேர், என்ன புதுசாக வந்திருக்கு, ஏதாவது ஆஃபர் போட்டிருக்காங்களா, வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போயிடுவேன். இது ரொம்ப பெரிய மால். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு அதை அப்படியே உங்களுக்கும் வீடியோ கவர் பண்ணலான்னு கவர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மேக்கப் செஷன் முடித்த உடனே என் கண்ணு போகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெசல்ஸ் சைடு தாங்க. இந்த செராமிக் பவுல்ஸு, நான்ஸ்டிக் பேனு, ஃப்ரையிங் பேனு, செராமிக் டீ கப்ஸு, அதுக்கப்புறம் கிச்சன் டூல்ஸு இதெல்லாம் வச்சுருப்பாங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் எனக்கு அது மேலாம் க்ரேஸ் இல்லை. பட் இங்கே துபாய் வந்து தனியாக இருந்து ஹஸ்பண்ட் குக் பண்ணும்போது வித்தியாசமாக அந்த செராமிக் பவுல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும். வாங்கிட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக வச்சு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து போவாந்தோறும் ஒரு பவுல் எடுத்தால் பயங்கரமாக திட்டுவாங்க. அதனால் எடுக்காமல் இந்த தடவை கம்முன்னு எல்லாத்தையும் வீடியோ மட்டும் எடுத்தேன் உங்களுக்காக. ஸோ இந்த ஃப்ரையிங் பேன் ஸ்மெல்லில் எனக்கு அவ்வளோ க்ரேஸுங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பேன். ஹோம் மேக்கர் உங்களுக்கு யாருக்காவது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை நான் மட்டும்தான் அப்படி இருக்கேனா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அப்புறம் டைம் ஆகிடுச்சு. பார்த்தா நாங்கள் மட்டும்தான் போயிருக்கோம்னு நினச்சா சரியான க்ரௌடுங்க. என் ஹஸ்பண்ட் ஃபிஷ் செக்ஷனில் நின்றுட்டு என்னை வந்து சிக்கன் மட்டன் செக்ஷனுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வஞ்சர மீனும் ப்ரானும் வந்து ஆஃபரில் இருந்தது போல் ப்ரான் மட்டும் எடுத்துட்டாங்க. வஞ்சர மீன் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த மண்பானை சட்டி, அதுக்கப்புறம் அம்மிக்கல், ஆட்டுக்கல், அந்த நம்ம புளி உப்புலாம் போட்டு வைக்கிற ஜாடி, அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. பார்க்கவே ஆசையாக இருந்துச்சு. அப்புறம் பன்னீர் கூட ஆஃபரில் இருந்தது. நிறைய சீஸ் வெரைட்டி இருக்கும், அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். பன்னீர் மட்டும் தான் எப்போதும் அந்த செக்ஷனில் போய் எடுத்துகிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு தேவையானது மட்டும் வாங்கிட்டு மெயினாக மட்டன், சிக்கன், மீன் வாங்கிட்டு எல்லாத்தையும் பில் பண்ணி எடுத்துகிட்டு வெளில வந்து பார்த்தா அவ்வளோ ஒரு மயான அமைதியாக இருந்துச்சுங்க. ஏன்னா மணி அப்போ வந்து கரெக்டாக 1:15, மிட் நைட் 1:15. ஸோ இன்றைக்கி தான் நான் UAE வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி மிட் நைட் சேல் போட்டு போயிட்டு அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோம். ஸோ நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து படுக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு 2 ஆகிட்டு அதுக்கப்புறம் காலையில் ஏந்திரிச்சு மட்டன் குழம்பு, மட்டன் வேக வச்ச தண்ணியில் ரசம், பாயில்டு எக்கு, அதுக்கப்புறம் ப்ரான் தொக்கு, கொஞ்சமாக கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் மத்தி மீன் ஆல்ரெடி இருந்தது அதை ஃப்ரை பண்ணிவிட்டு ஒயிட் ரைஸை குக் பண்ணி நல்லபடியாக நாங்கள் மாட்டுப் பொங்கலை சந்தோஷமாக சாப்பிட்டோம். நீங்கள் நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணிங்களா ஊரில் எல்லாரும்? கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.